1 சாமுவேல் 30வது அதிகாரம் 20வது வசனம் 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த இடத்திலே என்ன நாம் பார்க்கிறோம் என்று கேட்டால், தாவீது தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறான். அவன் யுத்தத்துக்கு போய்விட்டு வருகிற பொழுது பெலிஸ்தர் என்ன செய்கிறார்கள்? சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுற்றெரித்து பெரியோர் முதல் சிறியோர் வரை அகினோவாமும் அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். எதிர்பாராத அதிசயமாய் இந்த அபிகாயில் அபினோவாமும் கிடைத்தார்கள் மறுமணியாட்டிகளாக. இந்த பெலிஸ்தர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. தாவீது இப்படி செழித்து சுகமாய் இப்படி வாழுகிறத கண்டு கோபம் வந்து என்ன செய்கிறார்கள்? ஏற்கனவே போர் முகாந்திரம், ஏற்கனவே அவனை குறித்து ஆகாது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இவைகளெல்லாம் இருக்கிற பட்சத்திலே இவனுடைய ஆசீர்வாதங்கள் இவனுடைய மறைவிலே அல்லது இவன் வெளியே போயிருக்கிற பொழுது இவனுடைய வீட்டை இவனுடைய எல்லைகளை சூறையாடி விடுகிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்று இழப்பின் மத்தியிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்த எல்லாவற்றையும் நான் 2 மடங்கு திரும்ப தரப்போகிறேன். அவர்கள் எடுத்து கொண்டு போனது கொஞ்சம். அபினவம் அபிகாயிலும் மட்டுமல்ல, பெரியோர் முதல் சிறியோர் வரை அவனோடு கூட இருந்த ஜனங்களுடைய உடைமைகளும் சேர்ந்து போய்விட்டது. ஒரு காலகட்டத்திலே இந்த யுத்தத்திலே தாவீதோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஒன்றும் ஒரு பராக்கிரமசாலிகள் என்று சொல்ல முடியாது. கடன்பட்டது, ஊனமுற்றது, நசல் கொண்டது, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் தாவீதோடு கூட இருந்தாங்க. தாவீதால் ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? லோடு கூட வருகிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைய காலகட்டத்திலே உங்களோடு கூட இருக்கிற சில ஜனங்கள் ஏதாவது உங்கள் மூலம் நன்மை கிடைக்குமா என்று பார்க்கிற ஜனங்கள் எப்படி நாம் கண்டு கொள்ளலாம் என்றால், உங்களுடைய தாழ்வான சூழ்நிலை அல்லது ஒரு வேளை வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான சூழ்நிலை செய்வாங்க, கல் எறிய எடுத்துக்கொள்வார்கள். கல் எறிய எடுத்துக்கொள்வார்கள் என்றால் கல் எறிய பார்க்கிறார்கள். அந்த ஜனங்கள்லாம் கல் எறிகிற அளவுக்கு வந்து விட்டார்கள். ஏனென்றால் அவங்க கூட இருந்தால் பசுமை கிடைக்குன்னு பார்த்தா இருக்கிறதும் அவர்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த இடத்துல என்ன நடக்கிறது? இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கூட இருந்தால் நமக்கு பெருக்கம் வரும் என்று பார்த்தோம், ஆசீர்வாதம் வரும் என்று பார்த்தோம். ஆனால் நஷ்டம் வருகிறது என்று சொல்லி கூட இருக்கிற ஜனங்கள் யாரெல்லாம் இவன் கூட வைத்து கொண்டானோ அந்த ஜனங்களே என்ன செய்கிறார்கள்? இவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியை நீங்கள் கடந்து செல்லக்கூடும். இந்த கல் எரிகிறது என்று சொன்னால் என்ன? பாவஸ்திரியை கல் எறிந்து கொள்ளுகிறார்களே, அதுபோல் கல் எரிகிறதுக்கு கல்லை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் என்ன? அடுத்த கட்டம் என்னவென்றால் கல் எறிந்து கொல்ல கடவன் என்றது பிரமாணங்களே ஒன்று. தாவீதை கொல்ல சொல்லி பிரமாணம் சொல்லவில்லை. வெறுப்பையும் தன்னுடைய ஒரு ஆக்ரோஷத்தையும் காட்டுவதற்கு ஜனங்க கல் எடுக்கிறாங்க. உங்களால் நன்மை வரும் என்று நினைக்கிற பொழுது கையெடுத்து கை கூப்பி நின்ற ஜனங்கள் இப்போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்றால் தெரிந்து கொள்ளுங்க, இந்த ஜனங்கள் சந்தர்ப்பவாத ஜனங்கள் உங்களோடு கூட இருக்கிறாங்க. உங்களால் ஒன்று கூடும் என்றாலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். உங்களால் ஒன்று கூடவில்லை என்றாலும் உங்களோடு கூட அதே அன்போடும் ஐக்கியத்தோடு, நான் சொல்லுகிற தலைமைத்துவம் முதல் கொண்டு உங்களுடைய நட்பின் வட்டாரம் முதல் கொண்டு உங்கள் சமுதாயம் வரை சொல்லுகிறேன். உன்னால் எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று நினைத்தேன், ஆனால் இருக்கிறது இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சில உறவு முறைகள் பாவியான மனுஷன் பெரிய ஆசீர்வாதங்களை நாசமடைய செய்வான். பிரசங்கி 9வது அதிகாரம் கடைசி வசனம் 10வது அதிகாரம் பிரசங்கிலே 1வது வசனம் சொல்லுங்க, செத்தை பரிமளக்காரனுடைய தைலத்தை நார பண்ணும். 2 விதத்தில் ஜனங்களை நாம் இடைவெளியோடு பழக வேண்டும். ஒன்று, நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கிற ஜனங்களாக இருப்பாங்க. இன்னொன்று, நம்முடைய ஆசீர்வாதத்தை நிர்மூலப்படுத்துகிற ஜனங்களாக இருப்பாங்க. தேவையில்லாத ஜனங்களை நம்முடைய வீட்டில் சேர்க்கிறபடியினால் குடும்ப நட்பு, அலுவலக நட்பு, சமுதாய நட்பு, ஊடக நட்பு,
இவைகள் எல்லாம் நாம் படியேறி உள்ளே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது சில சமயத்தில் என்ன நடக்கும்? பாவியான ஜனங்கள் உள்ளே வர ஆரம்பித்து விடுவாங்க. பரிசுத்த சபையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களுடைய வீட்டில் பாவிகளாகிய ஜனங்கள் உள்ளே வருகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், பாவியாகிய மனுஷன் பெரிய ஆசீர்வாதம் கெடுத்து போடுவான். இதை புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிகள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் குடும்பம் எப்படி விருத்தி அடைய வேண்டும், எப்படி நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆவியானுடைய தலைமைத்துவத்திலே நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு வாரமும். இப்பொழுது உங்கள் வீடு எப்படி செழிக்கும் என்று கேட்டால், இந்த தாவீது என்ற மனுஷன் அப்படி அல்ல. பாவியாகிய மனுஷன் சபையில் இல்லாதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன் என்று சங்கீத புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறான். ஆமாம், அவனுடைய நட்பு, அவனுடைய ஐக்கியங்கள் எல்லாம் பார்ப்பீன்னு சொன்னால் தேவனோடு அதிகமாக இருக்கிறது. அடுத்தது அவன் அழைப்பு சம்பந்தப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அழைப்பு சம்பந்தப்பட்ட ஜனங்கள் என்றால் ராஜ்யபாரம், யுத்த வீரர்கள், சேனாதிபதிகள், யோவாப் அல்லது விட்டால் பிலிஸ்தர்கள், எதிரிகளோடு கூட யுத்தம் செய்கிறதா அவன் காணப்படுகிறான். பாதி யுத்தம் சவுலோடு கூட காணப்படுகிறது, மீதியானது தேவ ஜனங்களோடு காணப்படுகிறது. இல்லாவிட்டால் தேவ ஜனங்களுக்காக சத்துருக்களை சந்திக்கிறவனாய் இவன் காணப்படுகிறான். பாருங்க, அவன் வாழ்க்கையை எளிதிலே பார்த்து கொள்ளலாம். அதற்கும் நடுவில் வரதான் இந்த அந்த புறத்து அழுகைகள் எல்லாம். இதெல்லாம் பார்க்க, இதெல்லாம் அவனுடைய ஓட்டத்தை ஓடுகிறான். அதை பார்த்து மயங்கி இந்த பெண்கள் உள்ளே வருகிறார்கள். பெண்கள் என்றால் தாவீதுக்கு பலவீனம், தாவீது என்றால் பெண்களுக்கு பலவீனம். அப்படி வந்தது தான் இந்த அபிகாயில் அபிநவமும். அது தெரியும் உங்களுக்கு. நாபாலுடைய மனைவி தான் அபிகாயில். அந்த மனுஷனை கர்த்தர் மகா வாதிகள் வாதித்து அவனை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். விதவையின் கோலம் பூண்ட இந்த அபிகாயிலுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. அபிகாயிலை திருமணம் செய்கிற பொழுது அவனை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வருகிற பொழுது அபிநவாமும் கூட வந்து விடுகிறது. அதுவும் மறுமணியாட்டியாகவே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது இப்படி வாழ்கிறதை கண்டு பொறாமை கொண்டு பெலிஸ்தர்கள் தான் வந்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் புதுசாய் வந்து அந்த 2 மறுமணியாட்டிகளும் தூக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்களோடு கொண்டு இந்த பொது ஜனங்களும் பாதிக்கப்படுகிறாங்க. எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள், உபவாசிக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஜனங்கள், கர்த்தரத்தில் அதிகமாக நேரத்தை செய்கிற ஜனங்கள், செலவு செய்கிற ஜனங்கள், இப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்மறையான சூழ்நிலை வருகிற பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்குள்ளே நம் வர வர நம் சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? நம் சுதந்திரத்தை நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ள பார்ப்பார்கள். மனுஷர்களை திருடுகிறவர்கள் இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டிலே இது ஒரே ஒரு இடத்திலே காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்ல மனுஷர்களை திருடுகிறவர்கள், சபையை விட்டு சபை போகிற அது சொல்ல. மனுஷரை திருடுகிறவர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்த்து வைத்திருப்பீர்கள். அந்த பிள்ளைகள் தன்னுக்கு கொள்ளும்படியாக, தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ கொள்ளும்படியாக ஜனங்கள் சுற்று வட்டாரத்திலே உங்களுடைய உறவின் முறையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிர்மூலப்படுத்தும்படி பிசாசினால் ஏவப்படுகிற ஜனங்க என்ன செய்வாங்க? பிள்ளைகளை கொக்கி போட்டு தூக்குறதை போல உங்களுடைய வசதியான வாழ்க்கை. அதே தான் தாவீது இருக்கிற பட்சத்தில், பலன் இருக்கிற பட்சத்தில், அவனிடத்தில் பெருக்கம் இருக்கிற காரியத்தில் ஜனங்கள் பெலிஸ்தர்கள் மனுஷரை தூக்குகிறார்கள் அல்லவா? ஏன் மற்றவனுடைய மறுமனையாட்டி என்று பார்க்கறது இல்லை. அவன் அதுக்கு பிரயாசப்பட்டு அவனோடு கிரயத்தை செலுத்தான் என்று பார்க்கவில்லை. பெலிஸ்தர் என்றாலே அபகரிக்கிற ஜனங்க. இப்படிப்பட்ட அபகரிக்கிற ஜனங்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது மனுஷர்கள் மூலம் வருகிற ஆபத்து. இப்படிப்பட்ட ஜனங்கள் கொண்டு செல்கிற பொழுது என்ன செய்வது? விசுவாசினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்பீர்கள் என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? ஏன் கர்த்தரை அனுமதித்தார் என்று தான் நாம் கேட்போம். எதற்கு கர்த்தரை அனுமதித்தார்? ஏனென்றால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 6வது வசனம் சொல்லு. காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பு என்பது நம்மை எதிர்க்கிறது, நம்மை குறித்து பரிகசிக்கிறது, நமக்கு நேர் விரோதமாய் நிற்கிறது. இதெல்லாம் அழைப்பிலே ஒரு பகுதியாய் இருக்கும். ஆனால் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, 8வது வசனம் சொல்லுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுல இந்த மனுஷன் விடவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்து அவன் கேட்கிற, ஆண்டவரே நான் தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேன் என்று கேட்டால் அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த மதிய வேலையிலே காலை முதல் கொண்டு நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். இந்த சாயந்தர வேலையில் எதை குறித்து பேசலாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்ன வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். விசுவாசிகள் ஏதோ இழப்பின் வழியிலே கடந்து செல்லுகிறவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறாய். நீ நஷ்டப்பட்டு போக கர்த்தர் விடுவதில்லை. நடுவில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே கனி கொடுக்கிறோமோ
அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில பொருளாதார இழப்புகள் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டே வரும். ஆனால் அதே தேவன் என்ன செய்கின்றார்? நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறார், நம்முடைய முகத்தை பார்க்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறார். ஏன் கர்த்தாவே இது நடந்தது? நான் ஜெபிக்கிறேனே, உபவாசிக்கிறேனே, காணிக்கை நேற்று கூட கொடுத்தேனே, அல்லது காலையில் கூட கொடுத்தேனே, சமீபத்தில் இதெல்லாம் செய்தேனே, ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நம்ம ஆட்கள் சைக்கிளில் 2 வீலரில் பஞ்சரானா கூட இந்த கேள்வி கேட்பாங்க, ஏன் ஆண்டவர் இது நடக்கிறது? வண்டினா பஞ்சராக தான் செய்யும், சரீரம் என்றால் ஒரு குறை வரதான் செய்யும், நோய் வரதான் செய்யும். ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறாய், கர்த்தரை எந்த இடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று கர்த்தர் பார்ப்பார். பிசாசு என்ன சொல்வான்? துன்மார்க்கனுக்கு உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அவனும் கஷ்டப்படுகிறான், நீயும் கஷ்டப்படுகிறான், இது என்ன கர்த்தர் வேண்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? அப்பாலே போ சாத்தானே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தடைபடாது நடக்கும். இந்த இடத்தில் இவனை கர்த்தர் சொல்லுகிற சகலத்தையும் திரும்பி பெற்றுக்கொள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அந்த இடத்துல ஆற்றை கடக்க மாட்டாமல் என்று போனார்கள். தாவீதோடு கூட இருக்கிற ஜனங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறாங்க. நெருக்கம் போராட்டம் வருகிற சமயத்தில் ஜனங்கள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதான் உண்மையான ஜனங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தனை திரளான ஜனங்கள் தாங்க சிலுவையின் மரத்தில் ஏற்றப்பட்ட பொழுது ஒருவனும் கிட்டே வரவில்லை. ஆமாம், அவன் உயிர் தெழுந்த பிறகு ஒன்றும் சுத்தம் யாரும் வரவே இல்லை. கல்லறைக்கு போனார்கள், அவர்கள் பயப்படுகிறார்கள், அலறுகிறார்கள். அந்த இடத்துல விடுதலை தான் நடைபெறுகிறது. அதன் பிறகு அவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வருகிறார். அங்கு பயந்து ஆவேசம் என்கிறார்கள், கத்துகிறார்கள், கூச்சல் எடுக்கிறார்கள். இயேசுவை கொஞ்சத்தில் நம்பவில்லை. கடைசியில் 120 பேர் மட்டும்தான் மேல் வீட்டாரிலே காணப்பட்டார்கள். இந்த சபை பெரிய சபை, சின்ன சபை, எத்தனை பேர் வருகிறார்கள் இது முக்கியமல்ல. வருகிற அத்தனை பேருடைய பாத்திரமும் நிரம்பி வழிய வேண்டும். உங்களோடு கூட ஜனங்கள் இருக்கலாம், இருக்காமல் போகலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தேவ பக்தியாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் என்ன நடக்குது பாருங்கள். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறான், ஒரு மனுஷன் கர்த்தரை மறுதளிக்கிறான். ஒரு கல்வன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்புகிறான், ராஜ்யத்தில் ஒருபொழுது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். இன்னொருவன் சுத்தமாய் அந்த பக்கமே போகிறதில்லை, அவன் மறுதளிக்க ஆரம்பிக்கிறான். அதே போல் பாருங்கள், கடைசி வரை ஆண்டவருடைய உதடுகள் ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய ஆத்துமாவிற்கு இதமான ஆறுதல் தருகிற வார்த்தைகளை கூறி அவருடைய எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்துவதாய் காணப்படுகிறார். அவருடைய எதிர்காலமே இங்கே கேள்விக்குரிய இருக்குது என்பதை போல உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசி வரை சொல்லுகிறார், நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பான். அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறான், அவனுக்கு இடத்தை கொடுக்குறான், அவனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் கடைசி பரியந்தம் சிலுவையிலே அவன் மறிக்க போகிறான். அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உண்டாக்குகிறான். பூமியில் இருக்கிற வரை தான் நமக்கு எதிர்காலம் என்பதல்ல, பூமியை விட்டு போகிற பொழுதும் நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதுதான் அவரோடு கூட வாழுகிறது. இங்கு தாவீதே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல வெளியிலே ஒரு எகிப்தியனை காண்கிறார்கள். அவன் கண்டு தாவீதிலே கொண்டு வருகிறார்கள். தாவீது அவனுக்கு புசிக்க கொடுக்கிறான், குடிக்க கொடுக்கிறான், எல்லாரும் கொடுத்து அவனுக்கு உயிர் திரும்ப வருகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு விதமாக எகிப்தியனை ஆதாயப்படுத்துகிறது. உயிர் போய் உயிர் வருகிறது. அப்பம் ரசம், அப்பம் தண்ணீர் இதெல்லாம் என்ன குறிக்கிறது என்றால் வேதவாசம் ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்தானி குறிக்கிறது. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் எப்படி அறிய முடியும்? உன் மூலமாய் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படும். அதுதான் மகிழ்ச்சி. உன் மூலமாய் தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய ஜனங்களை கர்த்தர் உங்கள் அண்டையிலே கொண்டு வருவார். அவர்கள் திடனற்று போய் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு உன் மூலமாய் அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய தண்ணீர் இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது என்று சொன்னால் நினைத்து கொள்ளுங்க, நிச்சயம் நீ இழந்த சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய். உங்களுக்குள்ள அந்த தீபம் வருகிறது பாருங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். நீங்களே கஷ்டத்தில் இருக்கிறீர்கள். ஐயோ என் பிரச்சனையை முடிட்டேன், அது பிறகு நான் கூட்டு வர்றேன், அப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் ஆத்துமா என்ன சொல்லுகிறது? நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நல்ல தலைமைத்துவம் கிடைத்திருக்கிறது, பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு, அந்த வல்லமை, அந்த நிறைவின் இடத்துல நான் உணர்கிறேன், அந்த என் ஜனத்தை நான் கொண்டு வருகிறேன், எனக்கு அறிமுகமான ஜனங்களை கொண்டு வருகிறேன். ஆனால் இப்பொழுது அதுக்கு உயிர் போய் உயிர் வருகிறதா இருக்கிறது. அந்த மனுஷனுடைய எஜமான் என்ன செய்கிறான்? எகிப்தியன் ஒருவன் என்ன செய்கிறான்? அமலேக்கியனுடைய வேலைக்காரன் இவன், எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளுக்கு முன்பு நான் வியாதிப்பட்ட பொழுது எஜமானால் அவன் கைவிடப்பட்டு விடுகிறான். இந்த அமலேக்கியர்கள் பாருங்கள்,
தேவனுடைய எதிரிகளாய் காணப்படுகிறாங்க. நான் பெலிஸ்தர்னு சொல்லியிருக்கிறேன், அமலேக்கியர். இந்த அமலேக்கியரை முதல்லே கர்த்தர் அழிக்கும்படி சொன்னார். சவுலிடத்தில் செய்யவில்லை. இந்த தேவ மனுஷன், மகா பெரிய மனுஷன் அந்த அமலேக்கியரை அழிக்கவில்லை. இந்த இடத்துல அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவருடைய குணாதிசயம் நோய் கொண்டு வருகிற பொழுது கழட்டி போட்டு விடுவார்கள். அவ்வளோதான். சரீரம் நல்லா இருக்கிற வரைக்கும்தான் உலக நிறுவனங்கள், உலக பிரகாரம் எஜமானர்கள் நம்மை வைத்து பணியாற்ற முடியும். காரணம், சரீரம் ஏதாவது போய்விட்டால் அவ்வளோதான், வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. இந்த மனுஷனை அங்கேயே கைட்டி விட்டு அவனை கைவிட்டு போய்விடுகிறாங்க. இந்த மனுஷன் குத்துயிரும் கொலையுருமாய் கிடக்கிறான். ஆனால் எகிப்தியன் என்ன செய்கிறது? அதான் அமலேக்கியர். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மனுஷன் அவர்களை பராமரித்து என்ன செய்கிறான்? இந்த மனுஷன் கர்த்தருடைய நாமத்தில் இப்படியெல்லாம் நடக்கிற பொழுது இந்த மனுஷன் அந்த தண்டிடத்துக்கு கொண்டு போயாக என்று சொன்னால், இந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறான். உங்களுக்கு ஒரு மனுஷன், சின்ன மனுஷனோ பெரிய மனுஷனோ, உங்களுக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை கொடுக்கிறார் என்றால், அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய ஆத்ம ரீதியான காரியங்களை செய்கிற பொழுது சரீர பிரகாரமாய் நம்முடைய பெருக்கத்திற்கு அதே மனிதனை கர்த்தர் ஒரு கருவியாய் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இழந்த காரியங்கள் திரும்ப வரும். ஆனால் எப்படி வரும்? திசையை நோக்கி பார்க்கக்கூடாது. நீங்கள் செய்கிற ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்கிற அலுவலை, நீங்கள் செய்கிற வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் நீங்கள் சுற்றித் திரிகிறவராய் நீங்கள் இயேசுக்கு போல காணப்பட வேண்டும். என்னோடய வாழ்க்கையில் இழப்பு வந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் பராமரிக்கிறது உங்களை பராமரிக்கிறது உங்களுக்கு போஷிப்பை கொண்டு வரும். கொஞ்சம் தான் அப்பத்தை கொடுக்குறான், கொஞ்சம் தான் ரசத்தை கொடுக்குறான், தண்ணீரை கொடுக்குறான். போன உயிர் திரும்ப வருகிறது. அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் சாட்சியை கேட்கிறான். அவனுடைய சாட்சியை அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த மனுஷன் இடத்திலே கொண்டு போவாயாக, அந்த பகைவர் பாளையத்திலே கொண்டு போய் விட முடியுமா என்று கேட்பதற்கு அந்த இடத்துல கொண்டு போனான். ஆனால் அந்த இடத்துல ஜனங்க குடித்து புசித்து உல்லாசமாக இருக்கிறாங்க. அப்பொழுது தாவீது, சாயங்காலம் மட்டும் 400 வாலிபர் தவிர அவனோடு வேறு எவரும் தப்பவில்லை. அந்த ஓடிப்போன வாலிபர் தவிர அவர்களிடத்தில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளும் தாவீது விடுவித்தான். கொள்ளையாடி போன அனைத்தையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல சொல்லுகிறார், இந்த இடத்துல அவன் காணப்பட்ட அந்த அவனுக்கு எல்லாருக்கும் பங்குகளை சரியாய் கொடுத்து அதை சரியாய் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அந்த யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு கூட தாவீது என்ன செய்கிறான்? பங்குகளை கொடுக்கிறான். ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் ஆவிக்குரிய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் உங்களுக்கு நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பதிலே சிறந்தவனாய் இந்த தாவீது காணப்படுகிறான். உபத்திரவத்திலே கொடுக்கிறது பெரிய காரியம். 2 மனைவிகள், இதற்கு தானே அங்கிருந்து கொண்டு வந்தால் அந்த மனுஷன் வச்சு படைக்க துப்பு இல்லை, இழந்து விட்டான். அது யார் இடத்துல? அமலேக்கியர் இடத்துல. அமலேக்கியருடைய குணாதிசயம் பாருங்கள், அபகரிக்கிறது. மற்றவருடைய மனைவி என்று பார்க்கல, மற்றவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கறது இல்லை. இந்த சபைகளுக்குள்ளே அமலேக்கியர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறாங்க. சில பேர் வியாபாரத்திற்கு ஆள் பிடிக்க வருவாங்க, சில பேருக்கு திருமணத்துக்கு ஆள் பிடிக்க வருவாங்க. தன் மகனுக்கு மகள் கிடைக்குமா, தன் மகளுக்கு மகன் கிடைக்குமா? ஐயா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஜனத்தை, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மனுஷரை, உங்களுக்கு ஈடான மனுஷர்களை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்களை கர்த்தர் தர வல்லவராக இருக்குது. அதை விட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்க வேண்டிய ஆராதனை ஸ்தலத்தில் இந்த பெண் வேட்டை அல்லது மணமகள், இந்த விவாக பந்தல், இந்த கல்யாண மாலை போலலாம் இங்கே வரக்கூடாது. இங்கே வருவது கர்த்தரை பார்ப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அதே போல் வியாபாரத்திற்கு கதவுகள் திறக்கப்படுவதற்கு, இந்த பையிங் செல்லிங், 2 வீலர் 4 வீலர், இந்த தரகு வேலை பார்ப்பதற்கு தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய விசுவாசிகளை அது ஒரு சந்தை மையமாக வைத்து கொள்ளக்கூடாது, வியாபார மையமாக வைத்து கொள்ள. வருகிறது கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் பேசுகிறோம், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறோம். இப்படி தான் போக வேண்டும். இப்படி இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் என்று கடைசி வரை இந்த தாவீதுக்கு கர்த்தரோடு கூட இணக்கம் தான் காணப்படுகிறது. இழப்பு வந்தாலும் கர்த்தரை விசாரிக்கிறான், செழிப்பு வந்தாலும் கர்த்தரை துதிக்கிறான். எது வந்தாலும் கர்த்தரிடத்திலே அவன் நல்ல உடன்படிக்கை, நல்ல ஒரு உறவு முறை வைத்து கொள்ளுகிறான். அப்பொழுது
யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு தேவ தூதனை அனுப்பி இருக்கலாம், ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட நேரே கேட்கிற பழக்கமுடையவனுக்கு, அதாவது ஜெபித்து ஜபத்தில் அதிக நேரம் செலவு செய்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்தையும் சித்தத்தையும் அறிகிற ஜனங்களுக்கு கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே உனக்கு சகாயம் வரும். எந்த மனுஷனை எதிர்பாராதே. நீங்கள் மறுபடியும் உங்கள் ஊழியம் தொடரணும். இந்த ஊழியம் முடிய போவதில்லை. கர்த்தர் உன்னை கொண்டு சேனைக்கிற காரியம் அதி பயங்கரமாக இருக்கும். நீ போஷிக்க வேண்டிய ஜனங்கள் உண்டு. நீ ஆவிக்குரிய திருப்தியை கொண்டு வர வேண்டிய ஜனங்கள் உண்டு. உன் மூலமாய் சவரட்சணங்களை பெற வேண்டிய ஜனங்கள் உண்டு. உனக்கு பரலோகத்திலே முத்துக்கள் பெறுவதற்கு என்று பூமியில் நீ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யப்பட வேண்டிய நாட்கள் வருகிறது உண்டு. அதுவரை கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்று கைவிடுவதும் இல்லை, உன்னை எடுப்பதும் இல்லை. அதை மனதின் ஆழத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்க. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் அதி பயங்கரமாக இருக்கும். அவர் செய்ய நினைக்கிற காரியம் என் வாழ்க்கையில் தடைப்பட்டு போவதில்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ நிறைவேற்றி முடிக்கும் வரை கர்த்தரனை பூமியை விட்டு எடுப்பதும் இல்லை. நாம் சோர்விலே சொல்லுகிறது, ஆண்டவரை இருப்பதை காட்டிலும் மதித்தால் நல்லமாக இருக்கும். அந்த எண்ணத்தை விட்டு விடுங்க. இனி எப்படி பிழைப்பது, எப்படி நாம் வழியை கற்றுக்கொள்வது என்பதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த ஜனங்கள் கூட வருகிறார்கள், கூட வருகிறதில்லை என்பதெல்லாம் இல்லை. இந்த ஜனங்கள் கூட இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் அல்ல, வராத ஜனங்களுக்கும் பங்குகளை கொடுக்கிறான். இழந்ததை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எகிப்தியனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த எகிப்தியனை இவன் ஜீவன் வருகிறது என்ன குறிக்கிறது என்று கேட்டால், இந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறதை குறிக்கிறது, ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்துகிறதை குறிக்கிறது, தேவனுக்குள்ளே நீங்கள் ஜனங்களை நடத்துகிறதை குறிக்கிறது. உங்களுக்கு இழப்பு வந்தது உண்மைதான், நீங்கள் நெருக்கத்தில் கடந்து செல்கிறது உண்மைதான். ஆனால் ஊழியம் தடைப்படவில்லை. பாருங்கள், தாவீது மூலம் செய்யப்பட வேண்டிய ஊழியம் தடைப்படவில்லை. அந்த எகிப்தியனுடைய உயிர் போய் உயிர் திரும்ப வருகிறது. லூக்கா 15வது அதிகாரம் சொல்லுகிறது, நம் சகோதரன் திரும்ப வந்தான். கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் மரித்தான், இப்போ அவன் திரும்ப உயிர் பெற்று வந்திருக்கிறான். நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். எங்கோ போய் இருக்கிற மனுஷன் திரும்பி வந்திருக்கிறான். எப்படி அவன் நாசமோசம், அவன் ஏன் போனான், எதுக்கு போனான் எல்லாம் தெரியும் நமக்கு. இச்சையிலே அவன் சிக்கப்பட்டிருக்கிறான். அவன் போனான் வந்தான் எல்லாம் உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவன் போய்விட்டான் என்று சொல்லி மூத்த குமாரர்கள் சபையிலே காணப்படுவாங்க, குடும்பத்தில் காணப்படுவார்கள். அவன் இச்சித்தான், அவன் இச்சையானது அவனை வீட்டை விட்டே விலக்கி கொண்டு போய் விடுகிறது. தகப்பனுடைய சமூகத்தில் இருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையிலே தகாத நட்புகள் இருக்கிறது. அதனால் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியத்தோடும் இருக்க முடியவில்லை. அவன் தூர தேசத்துக்கு போய் விடுகிறான். தகப்பனை விட்டு தூர இடத்துக்கு போக காரணம் என்ன? அவனுக்குள் வாசிக்கிற இச்சை. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது பாவத்துக்கு இடம் கொடுப்பீர்களோ அது என்ன செய்யும்? பரிசுத்த சமூகத்தை விட்டு உன்னை துரத்தி விடும். அந்த இடத்துல என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த ஊர் இடத்துக்கு போய் கடைசியில் நிர்வாணமானது தான் மிச்சம். அரகுற ஆடையோடு தகப்பனை தேடி வருகிறான். கையில் போடப்பட்ட மோதிரம் இல்லை, காலில் அணிவிக்கப்பட்ட செருப்பு இல்லை, பாதரட்சை இல்லை, ஆயத்தம் இல்லை, அதிகாரம் இல்லை, நிர்வாணம் காணப்படுகிறது. பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது. பன்றிகள் கொண்டு தீவனத்தில் அதை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. பன்றியின் தீவனமும் இவன் தீவனமும் ஒன்றாக இருக்கிறது. பன்றி என்ன தின்னும்? அசுத்த தின்னும். அசுத்தத்தை இவன் தின்னுகிறார். அந்த அசுத்தத்தை தின்னும் பன்றியினுடைய தீவனம். எந்த ஜீவனை மேற்கிறான்? பன்றியை மேற்கிறான். வேதாகம புஸ்தகத்தில் பன்றிகள் அசுத்தத்தை என்று காணப்படுகிறது. அது பன்றி சாப்பிடலாமா வேணாமா என்று கேட்டால், என்ன கேட்டால் புசிக்கிறவன் கர்த்தருக்குன்னு புசிக்கிறான், புசியாது இருக்கிறவன் கர்த்தருக்கு என்று புசியாது இருக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருப்பவனை பார்த்து அற்பமாக எண்ணாதிருப்பானாக்க என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு மேலே, வாசனத்துக்கு மேலே எந்த விதமான காரியம் இல்லை, எதுவும் கட்டாயம் இல்லை. அதாவது உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் புசிக்கலாம், புசிக்காதற்கு கர்த்தர்கள் புசிக்கிறோம், அவ்வளோதான். யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாய் தான் கக்கினதை மீண்டும் உண்ணுவதை போல, பன்றி தன்னுடைய உளையான செட்டிலே மறுபடியும் போகிறதை போல, பன்றிகளுக்குள்ளே பரிசுத்தமான முத்துக்களை போடாதிருங்க, அது பீறிட்டு போட்டு விடும். பன்றி எதை குறிக்கிறது? ஒரு அசுத்தமான ஜீவன் செய்கிற ஜனங்களை குறிக்கிறது. முதலே போனதும் நட்புகள், மனித பன்றிகள் போய்விட்டது. மனித அசுத்தம் செய்கிற ஜனங்க, அசுத்த வாழ்க்கையில் இருந்த ஜனங்க நட்பரெல்லாம் போய்விட்டாங்க. இப்பொழுது என்ன செய்கிறான்? குடியான இடத்துல போய் ஒட்டி கொள்ளுகிறான். அந்த இடத்துல அவனுக்கு போஜனம் என்பது பன்றியின் தீவனம் கிடைக்கிறது. இப்போ பாருங்க, இவனுடைய வாழ்க்கை எப்படியாய் போய் கொண்டிருக்கிறது.
மறுபடியும் தகப்பன் வீட்டை தேடி வருகிறோம். சிலருடைய பசி, ஆத்தும ரீதியான பசியை யாரும் ஆற்ற முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மூலமாக இது ஆற்றப்படும். ஐயா எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, ஐயா எனக்கு ஜெபிக்க தெரியும், ஐயா எனக்கு அபிஷேகம் இல்லை, ஐயா எனக்கு அழைப்பு இல்லை ஊழியத்திற்கு. நீங்கள் நினைக்கலாம், இது எல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு இடம் உனக்கு இருக்கிறது அல்லவா? உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் உங்களோட ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வரலாமே. ஊடகத்தை வழியை கேட்கிறேன், நீங்கள் உங்களோடு கூட ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போகலாமே. உங்களுக்கு திருப்தி, ஆத்ம ரீதியான திருப்தி எங்கே கிடைக்கிறதோ அங்கே அழைத்து கொண்டு போகலாமே. போன பொழுது அவன் மகனாய் போகிறான், திரும்பி வருகிற பொழுது புதிய ஆத்மாவாய் வருகிறான். ஆனால் அவன் திரும்பி வருகிறதுக்குள்ளே தகப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டப்படுகிற சரிதையில். 15வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இளைய குமாரனை கெட்ட குமார் என்று சொல்லுகிறதும், இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டையிலே பிறந்தார் என்று சொல்லுகிறதும், நான் நிர்மூலமாக அதிர்ப்பது சுத்த கிருபை என்று சொல்லுகிறதும் விசுவாசியுடைய கைவந்த கலையாக இருக்கிறது. எல்லாம் திரித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டையில் பிறக்கல. கிருபையிலே சுத்த கிருபை என்றும் ஒன்று இல்லை. சுத்த கிருபை என்றால் அது அசுத்த கிருபை என்றும் இருக்கிறது. அது பேசி அப்படி வந்து விடுகிறது. ஆமாம், அது மனசுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வந்து விடுகிறது. இந்த மூத்த குமாரன் தான் எல்லாவற்றிலும் அவன் மனம் திரும்பாதவனேவே தகப்பனோடு காணப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கும் என் நண்பர்களோடு போக என்னை அனுமதிக்கவில்லை, ஒரு கன்றுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை. அப்போ இவனுக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, இவனுக்கும் இச்சை இருக்கிறது, இவனும் இச்சையின் மீது ஒரு விடுதலை இல்லை, எந்த விதமான ரட்சிப்பும் காணப்படவில்லை. ஆனால் தகப்பனோடு சுற்றி கொண்டு இருக்கிறான், தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல காணப்பட்டு கொண்டிருக்கிறான். இதுதான் இன்று பாசாங்க நிறைந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவர்கள் சபையில் உண்டு, ஆவிக்குரிய சபைகளில் உண்டு. அவன் போனான், கெட்டான், ஒழிந்தான், அழிந்தான் நினைத்தால் அவன் திரும்ப மனம் திரும்பி உள்ளே வந்து விடுகிறான். ஆனால் இந்த மனுஷன் நல்ல மனுஷனை போல வெளித்தோர்த்து காணப்படுகிறான். உள்ளான மனுஷன், இவனுக்கு பலப்படவில்லை, இவன் இச்சையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. போஜனம் பெரிய, அதாவது இவனுக்கு நண்பர்கள் ஐக்கியம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதுவும் வெளியே காட்டவில்லை. அவனுக்கு செய்கிறது இவனுக்கு பிடிக்கவும் இல்லை. ஏன்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுடைய நிலையும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆத்ம நிலையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு சகோதரர்களுக்கு என்னென்னலாம் தகப்பன் செய்தாலும் தாவீதுக்கு செய்யவில்லை. யோசேப்பு சகோதரர்களே தாக்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான். எதை குறித்தும் அவன் மனதுக்குள்ளே வைக்கவில்லை என்பது வேதம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் இந்த புருஷர்கள் உயர்த்தப்படுவதற்கு தங்கு தடையில்லாமல் கர்த்தரால் உயர்த்தப்படுகிறாங்க. உங்கள் பெற்றோர்கள் இடத்திலே உங்களுக்கு ஏதாவது கசப்பு இருக்கும் என்றால் இந்த இரவு வேலையிலே தீர்மானித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர்களுக்கு அதை செய்தீர்களே, எனக்கு ஏன் அதை செய்யவில்லை என்பதை போல் அது பெற்றோர்களுடைய பாங்கு, அவருடைய நடத்துதல் அப்படி இருக்கலாம். நம்ம அதெல்லாம் குறை சொல்லி பெருசாக்கி கொள்ளக்கூடாது. நம்முடைய மனதில் அந்த வடுக்களை எல்லாம் மறைய செய்து விட வேண்டும். ஏனென்றால் நாம் உயர்த்தப்பட வேண்டும். உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இப்படி மற்ற இடத்துலேயே இறந்து திரிந்து சாப்பிட வேண்டும். அது உங்கள் சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் நமக்கு பெற்றோராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ பிள்ளைகளோ அப்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த பரம தகப்பனிடத்தில் பெற வேண்டிய ஆசீர்வாதம் பெற வேண்டுமா? பூலோகத்திற்குரிய பூமிக்குரிய தாய் தகப்பனிடத்தில் பெற வேண்டிய அற்ப காரியங்கள் உங்களுக்கு பெரிதாய் பிரகடனம் படுத்துகிறீர்களா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இரவு வேலையிலே புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த மூத்த குமாரனை போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? ஏன் அவனுக்கு செய்தாய்? அவன் தான் அழித்தானே, அவன் பங்கு முடிந்து விட்டது. மறுபடியும் அவனுக்கு என்ன வைபவம்? இது என்ன? இது கிடா அடிக்கப்படுகிறது, ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது, வீடெல்லாம் கீதவாத்தியங்களால் நிறைந்திருக்கிறது, விழா கோலமாக இருக்கிறது. என்ன இது? நான் உழைத்து விட்டு வருகிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கிறார்களா? பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கவில்லையா? புரிந்து கொள்ளுங்க. அவ்வளோதான். அந்த அங்கலாய்ப்பு, அந்த கசப்பு மனதில் இருக்கிற வரை உனக்கு வாக்குத்தத்தம் தாமதித்து கொண்டே இருக்கும். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லட்டும், பெரிய பிரமாண்டமான வாக்குத்தத்தங்கள் எனக்கு இருக்கிறது, ஆனால் ஏன் நிறைவேறவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? எவ்வளோ உபவாசங்கள், எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ விழிப்பு, கண் விழிப்பு, காத்திருந்து ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், ஐயா புரிந்து கொள்ளுங்க, அம்மா புரிந்து கொள்ளுங்க, சகோதரி சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் புது சிருஷ்டியாய் வந்து பல ஆண்டுகள் ஆகிறது. புது சிருஷ்டிக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. கர்த்தர் தான் தாய் தகப்பன்.
நீங்கள் அந்த ஆவிக்குரிய பரிமாணத்துக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு பூமியின் எல்லைகளை சொந்தமாய் கர்த்தர் கொடுத்து, உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் வர்ஷிக்க வல்லவராய், வானத்தில் இருக்கிற மழையும் பனியும் பூமியிலே கொடுக்கிற விளைச்சலும் உன்னுடைய மடியிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ராஜாக்கள் உன் அண்டையிலே வந்து ஐக்கியம் கொள்ளுவார்கள். விட்டு வந்த பழைய காரியத்தை குறித்து நினையாதே, பேசாதே, அதை குறித்து தர்க்கிக்காதே, வாக்குவாதம் செய்யாதே. உங்களை மன்னித்து, அவர்களை மன்னித்து நீங்கள் மறந்து விட வேண்டும். என்னத்தான் இருந்தாலும் என்ன அப்படியே விட்டு விட்டார்களே. உங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல் ஆசீர்வாதமான வாசலாக இருக்கிறது அல்லவா? இந்த உள்ள இந்த தகப்பனை வெளியே கொண்டு வந்து விடுகிறான். யாரு? இந்த மூத்த குமாரன். நம்ம எல்லாம் என்ன சொல்லுகிறோம்? அவனை கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன். இல்லையா, இளைய குமாரன். கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லி சண்டே ஸ்கூலில் ஆரம்பிக்குதா? அது வளர வளர அந்த பிஞ்சு மனசுல இந்த நஞ்சை ஊற்றிடுறான். இதெல்லாம் நடக்குது இல்லையா? அது ஏன் அப்படி கெட்ட குமாரன் பேர் வச்சானே தெரியல. சண்டே ஸ்கூலில் சொன்னதுலேருந்து அந்த குழந்தையிலேருந்து அந்த பிள்ளைங்கள் மனசில் அவனை கெட்ட குமாரனாகவே பார்க்குறது. அவன் நல்ல குமாரனாய் வந்து விட்டான். உள்ளே இருக்கிறது தான் உண்மையிலே கெட்ட குமாரன். மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன். அது தெரியாது. சண்டே ஸ்கூலில் எடுத்தால் தெரியும். இன்று வரை கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் என்று எல்லார் உதடுகளையும் வந்து கொண்டிருக்கிறது. இளைய குமாரன் அவன், இவன் மூத்த குமாரன். இது மூத்த குமாரன் தான் ஃப்ராடு. பாருங்க, கூடவே இருந்து இதெல்லாம் எனக்குரியதான் வருமா? ஏன்னா அவன் போயிட்டான் இல்லையா? இன்று சகோதரர்களுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று ஆசைப்படும். என்னன்னா அதோட பங்கு நமக்கு வரும். பார்த்து கொஞ்சம் வளங்க. பிள்ளைங்களை வளர்க்குறவங்க சொல்லி வளங்க. இப்போவே இருக்கிறதை பகிர்ந்து சாப்பிட வேண்டும். அது ரத்தத்தில் ஊறணும். அவனுக்கு ஏன் செய்யலைன்னு கேட்கணும். அதே சமயத்தில் அது பக்கத்தில் பாயசமாக இருக்கக்கூடாது. சகோதரர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் ஒரு சகோதரத்துவம் என்றால் ஏமா அப்பா பிள்ளை சகோதரர்கள் போய் மற்ற சகோதரருக்காக பரிந்து பேசணும். அவன் போனான், அவன் அழிந்து போனான், அவன் கெட்டு போனான், அவன் அவ்வளோதான், அவனால் திரும்பி வருவதில்லை, சந்தோஷம் நல்லது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆமாம், அது ஆத்ம ரீதியான கிறிஸ்துவுக்குள்ளே நான் சொல்லுகிறேன். எவ்வளோ பொல்லாத மனுஷனாக கூட இருக்கிறான் பாருங்கள். யார்? மூத்த சகோதரன். இளைய சகோதரன் வந்துட்டானா, பரவாயில்லையே, வந்துட்டானே, சந்தோஷம், நல்லா இருக்கானா, உயிரோடு இருக்கானே, இந்த மாதிரிலாம் ஆதங்கம் எப்படி இருக்கணும்? ஆச்சரியப்படணும். வந்துட்டானே, முழுசாக வந்தானே, பரவாயில்ல, சந்தோஷம். டே போனால் போதுரா, காசு போனால் போதும், சம்பாரிச்சிக்கலாம். தகப்பனும் அந்த இழந்து போன உறவுகள் சிலத்தெல்லாம் புதுப்பிக்கிறதை கண்டு நீங்கள் துதிக்கணுமே தவிர நீங்கள் தூசிக்கக்கூடாது. அவன் உள்ளே வந்தான். இப்போ அவன் தானா மறுபடியும் தகப்பன் ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ மொத்தம் அவ்வளோ காசு விட்டது தான். டே உனக்கு என்னையா வந்துச்சு? தகப்பன் சம்பாரிச்ச காசு தகப்பன் கொடுக்குறான். அப்போ எனக்கும் கூடுதல் ஒரு பங்கு கொடு கேட்பான். அப்போ நான் அழிச்சிட்டு வரட்டுமா? அவன் அழித்தான். பொருளாதாரம் அழிகிற வரைக்கும் அவன் உயிர் இருந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க நான் சொல்கிற வார்த்தையை. அவன் பொருளாதாரத்துக்கு போய் வேசிகள் இடத்துல துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அழித்தான். அவன் திரும்பி வர்றதுக்கு உயிர் இருந்தது, உடலும் இருந்தது. சில பேர் இந்த எண்ணத்தோடு போகிற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் அவர்களை மேற்கொண்டு விடும். ஆமாம், நிறைய பேர் அந்த சாராய புட்டியை திறந்து குடிக்கிறப்பவே அல்லது குடிச்சு முடிச்சு படுத்து தூங்குறப்ப அட்டாக் வந்து செத்துருக்கான். இந்த வேசி இடத்துல போனவனெல்லாம் திரும்பி வருகையில் எய்ட்ஸ் போன்ற பெரிய பாலியல் வியாதிகள் சிக்கப்பட்டு மரணத்தை நிச்சயப்படுத்தி கொண்டு போய்ட்டு திரும்பலாம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பிள்ளையானாலும் அப்படி இல்லை, போனால் ஏதோ மன்னிக்கப்பட்டது, அவன் திரும்ப வந்து ஜீவனோடு இருக்கிறான். சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். பரவாயில்ல, அவன் யாராவெல்லாம் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் மன்னிச்சாரே, அவன் ஜீவன் பரிபூர்ணப்படுகிறது. தேவன் மன்னித்தாலே அவன் நடக்காதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். பாவ மன்னிப்பு நிச்சயமே அதான். மகனே திறன்கொள் உன் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அவன் மறுபடியும் எழும்பி நடக்கிறான். மார்க் 2வது அதிகாரத்திலே மத்தேயு 9வது அதிகாரத்தில் இதுதான் சொல்லப்படுகிறது. திமிர்வாதக்காரன் அவனை கூட்டு கொண்டு வருகிறாங்க. கட்டிலோடு படுக்கையோடு கூட்டு கொண்டு வருகிறாங்க. மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. அவ்வளோதான். அவன் மறுபடியும் எழுந்து நடக்கிறான். படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். பாவ மன்னிப்பு நிச்சயம். இழந்ததை நீ திரும்ப பெறுவாய். ஆனால் இந்த பாவங்கள் இறுதியிலே குடிக்கொள்ளுகிற வர வாழ்க்கையில் வாக்குதத்தமாக வாங்கி சுமந்து கொள்ளலாம். தீர்க்கதரிசனம் இந்த ஊழியனா அதான் சொன்னான். எல்லா ஊழியனும் ஒரே தீர்க்கதரிசனம் ஒரே மாதிரி சொல்லுவோம். ஆமாம், கர்த்தர் மாறாதவர், உண்மையுள்ளவர்.
அந்த வார்த்தை உன்னை புடமிடுகிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அந்த வார்த்தை உங்களை புடமிடுகிறது? ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறவில்லை? ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? உங்களுடைய அங்கலாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஏன் ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கிறது இல்லை, வாக்குத்தத்தெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு, என் வாழ்க்கை அதெல்லாம் இருந்தால் எங்கேயோ போயிருக்குமே வாழ்க்கை. நீ வாழ்க்கை சுத்தமாக சந்திக்கப்படவில்லை. எதனா மாறி இருக்கிறீங்களா? ஏதாவது மாறுதல் இருக்கிறதா? மறுரூபம் இருக்கிறதா? இல்லை. அதே வைராக்கியம், அதே கொந்தளிப்பு, அதே பொச்சரிப்பு. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் பிள்ளைங்களாம் திருமணம் செய்து கொடுத்து விட்டு அது போய் மாமியார் வீட்டிலையோ புகுந்த வீட்டிலையோ வாழ்வதை விட தாய் வீட்டு அருகிலே வந்து டேரா போட்டுரும். சிலது தாய் வீட்டுக்குள்ளே வந்து டேரா போட்டுரும். நான் மற்ற உடன்பிறப்புகளுக்கெல்லாம் என்ன தாய் பண்ணுறான்னு பார்க்கறதுக்குனே வந்துடும். சுரண்டி 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 கடைசியில் என்ன நடக்கும்? சாபத்துக்குள்ளான பிள்ளையாக மாறிடும். அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊனம் காணப்படும். பிள்ளைகளுக்கு தாய் இருப்பா, தகப்பன் இருக்க மாட்டான். அதான் உயிரோடே அவன் என்ன செய்யறது? அவன் விவாகரத்தாயிடும், ஏதாவது ஒன்று நடக்கும். அல்லது அந்த புருஷனுடைய கையின் பிரயாசம் இருக்காது, போனால் சம்பாதிக்கலாம். இது இங்கே உட்காந்துச்சுனாக்கா இன்னொரு குடும்பம் இருக்கும் இல்லையா? அங்கே இன்னொரு குடும்பம்னா நான் உடன்பிறப்பு சகோதரன் இருப்பான், அவன் மனைவி இருப்பா, எவ்வளோ முள்ளா இது உட்காந்துருக்கும். இதெல்லாம் கண்சாடியாய் சபை இருக்கலாம். பெற்றோர்கள் இருளை வெளிச்சமாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். இருளை வெளிச்சமாக்குறது கர்த்தருக்கு பிடிக்காது. அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன் இந்த சகோதரத்துவத்துக்குள்ளே இப்படி ஒரு பார்த்தா நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறோம்? ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டை விற்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க. ஏன்னா பங்கு கிடைக்குமே. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, கல்யாணம் படிக்க வச்சாங்க, ஆளாக்குனாங்க, உருவாக்குனாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பிரசவம் பார்த்தாங்க. விடுமுறை தோறும் வந்து பார்த்து இருந்தது உண்டு உறங்கி மகிழ்ந்து விட்டு கடந்து செல்லுங்கன்னா மொத்தத்தையும் ஆட்டையை போட இது உட்காந்துக்கும். சமுதாயம் பார்த்தால் புரிந்து கொள்ளும். அடுத்தடுத்து என்ன நடக்கும்னா அந்த வீட்டில் யாரும் பெண் எடுக்க மாட்டாங்க. பிள்ளைகள் வாலிப வயசு வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பிள்ளைகள் கரை சேராது. ஏன்னா அந்த கரை பட்டிருக்கு இல்லையா? இவங்க நினைக்கிற மாதிரி பெரிய பொருளாதாரமும் அந்த வீட்டிலேருந்து இவங்களுக்கு வராது. இது உக்காந்தோன்னே வீட்டில் வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் தடை பண்ணப்பட்டுரும். இதெல்லாம் குடும்ப ஆசீர்வாதத்தினுடைய ரகசியங்கள் நான் சொல்லுகிறேன். ஏன் இது தடைப்பட்டும் என்றால் வேதம் திட்டமாக சொல்லுகிறது. சங்கீதம் 45:10 குமார்த்தியே கேள், தாய் தகப்பனுடைய வீட்டை மற, ராஜா அப்பொழுது உன் மீது பிரியமாக இருப்பார். இது மாதிரி தாய் தகப்பனை விட்டே மறக்கிறது இல்லை, அந்த வீட்டை விட்டும் விலகிறது இல்லை. பெலிஸ்த குமார்த்தியை போல தாய் தகப்பன் வீட்டை விலகாது இருக்கிற பொழுது சிம்சோன் எப்படி அவள் இழந்தாலோ அதே போல் புருஷனுடைய கவனம் வேறு அழகின் மீது திரும்புகிறது. ஏன் சில பேருக்கு அந்த வாடகை வீட்டில் இருந்தால் அவ்வளோ ஒரு மாதிரி கனவீனமாக பார்ப்பாங்க. உன் சுய முன்னிலிருந்து எடுபடுவதற்கு தான் கர்த்தருடைய இந்த சிறுமையின் பாதையில் நடத்துகிறார். கொஞ்சத்தில் கர்த்தருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை. சொந்த வீட்டில் இருக்கிறது சில பேருக்கு மேன்மே கனமாக நினைக்கும் மனசு. சரி, சந்தோஷம். அதுக்கு நீ இப்படி பிடிங்க தேன சொன்னாங்களா? சொல்லுங்கள். சரி, ஆண் பிள்ளைக்கு யாரும் இல்லை, பெண் பிள்ளைகள் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் அவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு துறவு இருக்கிறது, தாய் தகப்பனை நாங்கள் தான் பார்த்துக்கொள்கிறோன்னா அது விஷயம் வேறு. நான் சொல்கிறது ஆண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி நடக்குது. வேணுன்னே பொய்யா சொல்லி புருஷன் மேலே இல்லாதெல்லாம் சொல்லி அந்த மனுஷனையும் நாடக நடிகனை மாற்றி இந்த மனுஷனை கொடுமை பண்ணுறான், காசு இல்லைன்னா இது பண்ணுறான். சரி, அழுதுன்னா பிலிஸ்த பெண்ணுடைய அந்த சுபாவ கலைகளே இருக்கும். வசனத்துக்கு விரோதமாக போகிற பொழுது என்ன நடக்கும்? புருஷனுடைய கவனம் திரும்பிடும், வேற எவ்வளோ பின்னாடியாது. ஆமாம், ஒன்று வசனம் பொய்யா இருக்கணும், இல்லை நீங்கள் நடக்கிற வாழ்க்கை மெய்யாக இருக்கணும். எது பொய் எது மெய் என்று உங்களுக்கே தெரியும். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, குமார்த்தியே கேள், கேட்க மாட்டேன். அதுக்கு அவங்க பல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான், பல வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, என் ஸ்கூலே இல்லையா எங்கேயுமே, இல்லைன்னா ஆலயத்தை வழி போடுவான், ஆலயம் பக்கத்தில் இருக்குன்னு. என்னென்னலாம் இருளை வெளிச்சமாக்குற வித்தைகள் தெரியுமோ அத்தனையும் விசுவாசி செய்து ஞாயிற்றுக்கிழமை வெறும் வஸ்திரம் தரித்து பரலோகத்தினுடைய ஸ்தானாதிபதியாக உட்காந்தா என்ன பண்ண முடியும்? கர்த்தர் மயங்குவாரா? சபையினுடைய போதகம்னா ஏமாற்றப்படலாம். அவன் இதை பற்றிலாம் பேசினா அவன் ஆத்துமாக்கள் நிற்காது, செதறிடும். அவன் வேறு சபைக்கு போயிடுவான், தசமம் போயிடும், எங்கள் அம்மன் தான் இருப்பான்.
இவனுக்கும் சொல்லாத இவனுக்கும் ஐயோ, கண் சாடையாக இருக்கிற பெற்றோருக்கும் ஐயோ, வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை அனைத்து சாபத்தை தேடிக்கொள்கிற தம்பதிகளுக்கும் ஐயோ, அடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஐயோ. ஆமாம், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கல்வி பின்தங்கி இருக்கும், சரீரத்தில் ஊனம் வந்துவிடும், புருஷனுக்கு கையின் பிரயாசம் போயிடும், புருஷனுடைய கவனம் வேறு பெண் மீது திரும்பும். ஆமாம், சவுல் ராஜாவினுடைய மனைவி மகள் மில்கால் ராஜா விட்டு அரண்மனை விட்டு விலகாது இருக்கிறாள். தாவீது ப்ளே பாய் ஆகிட்டார். ஆனாரா இல்லையா? அதுதான் அபிகாயில் அப்னோமாம் என்ன கல்யாணத்துக்கு முன்னே எடுத்ததா? இது இதெல்லாம் வேறு ஒருத்தர் முன்னாடி. இதெல்லாம் உண்மையா? திடீர்னு ஒரு மனசு அப்படி போகிறானா, திசை திரும்புகிறானா? சில இடங்கத்தை விட்டு நீங்கள் புறப்படுகிற பொழுது ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த திருமணமான பெண்கள் தாய் வீட்டை விட்டு விலகி வருகிறது, புருஷன் புகுந்த வீட்டில் நின்று வாழ்கிறது. ரெபேக்காலெல்லாம் அப்படி இருந்த தொட்டு தான் ஈசாக்கு திசை திரும்பாமல் அந்த காலத்தில் எத்தனை மணி வேணால் வைத்து கொள்ளலாம். ஆனால் ரெபேக்கால் ஈசாக்கு ஒரே மணி உடையினா இருந்தான். ஃபுட் அண்ட் பெட் வாஸ் வெரி சஃபிஷியன்ட் ஃபார் ஐசக். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது வாழ்க்கையில். அடுத்தடுத்து வர்றது யாக்கோபுக்கெல்லாம் எத்தனை பிள்ளைங்க, எத்தனை மறுமணியாட்டிங்க, எத்தனை பெண் ஜாதிங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை பெண் ஜாதிங்க. நமக்கு தெரிந்த 3, கேத்துரால் ஒருத்தி, ஆகார் ஒருத்தி, சாரால் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனால் இணைக்கப்பட்டது. ஈசாக்குக்கு ஒரே மனைவி தானே. எப்படி புறப்பட்டு வருகிறா? இங்கே ராகேல் லேயால் புறப்படல, மறுமணியாட்டிகளை இவர்களே உருவாக்குறாங்க. பெண்களே இவளோட சேரும், அவளோட சேரும், அவளோட சேரும், இவளோட சேரும், எல்லாம் போட்டி போட்டுக்குன்னு ஒவ்வொரு அடிமை பெண்களை கொடுத்துட்ருக்கு யாக்கோபு வாழ ஆரம்பிச்சிட்டார். நல்ல சந்தோஷமாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வருத்தத்தோடு சொல்கிறேன். ஜனத்தொகை பெருகுது, பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. வயசுக்கு மிஞ்சின சவகாசம் யாக்கோபு. அதனால தான் மகனாகிய ரூபன் பில்லாலோடு போய் உறவு கொள்ள ஆரம்பிக்கிறான். அது யார்? தகப்பனுடைய மறுமனையாட்டி. அதனால் ரூபன் சேஷ்ட புத்திரபாகத்தை எழுந்து போயிட்டான் வேசித்தனத்தினால. வேசித்தனத்தை ஜெயித்த யோசேப்பு அந்த சேஷ்ட புத்திரபாகம் கொடுக்கப்படுகிறது. எண்ணாமத்தை இது விளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவங்களுக்கு அந்த அசுசியான காரியங்க பிள்ளைங்க செஞ்சுருவாங்க. ஏதேர் கோபுரத்தண்டியில் இவர் ஒரு கூடாரம் போடுறார். அப்புறம் சீக்கியம் மன்னத்தில் நிலத்தை வாங்கி ஒரு பலிபீடத்தை கட்டுறார். அப்போ ஒரு பிள்ளை எஸ்கேப்பு, இப்போ பொண்ணு எஸ்கேப்பு. பாலியல் பிரச்சனையில் ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் லவ் மேரேஜ். சரியில்லையா? பையன் விரும்புகிறான் இதெல்லாம் வச்சுக்கூடாது. ஏன் பிள்ளைங்க திசை திரும்புகிறான்? ஒன்று பிள்ளையை கோட்டை விட்ருவா, இல்லை புருஷனை கோட்டை விட்ருவீங்க, இல்லை துணையை கோட்டை விட்ருவீங்க, இல்லை பிள்ளைகளை கோட்டை விட்ருவீங்க. கணவன்மாருக்கும் சொல்கிறேன், இனிமையாக இருக்கும். ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் மாமியார் வீட்டு காசு. மொத்த செலவு அவங்க பார்த்துக்கிறாங்கல்ல. இது வாலிப வயசாகிடும் புருஷனுக்கு. பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் தான் மனசுக்கு பிடிக்காது. தேவன் ஒரு சிலுவை கொடுக்குறார், அந்த சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றால் திரும்பி பார்க்கக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி குடும்பங்கள் இப்படியெல்லாம் சிதறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜப குறிப்பை மட்டும் வர என் புருஷன் எவ்வளோ வச்சுருக்கான். ஏன் வச்சுருக்கான்? உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அவன் இருதயத்தில் நீங்கள் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நீ மறந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. சும்மா திசை திரும்பாது. பிள்ளைகளும் சரி, பெற்றோரும் சரி, தம்பதிகள் கணவன் மனைவி ஒருவருக்கு சொல்கிறேன். இதில் யார் சிறந்தவர்கள், யார் பொய்யர், யார் மெய்யர்லாம் சொல்ல முடியாது. தம்பதிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து 3வது மனுஷன் உள்ளே வந்துடுறான், 3வது மனுஷன் உள்ளே வந்துடுறான். அது எப்படி விளக்குவது? முதல்ல எங்கே ஆரம்பிச்சிங்க? எது இல்லை ரொம்ப லகுவாக இருக்குன்னு சொல்லி வந்து தாய் வீட்டில் வந்து சூறையாடுறது யார்? புகுந்த வீட்டை அசட்டை பண்ணி, புருஷனை அசட்டை பண்ணி கொண்டு வந்து இங்கே அந்த மனுஷனுக்கும் இந்த போதையை ஏற்றி, போதைன்னா என்ன? இது மாதிரி வாங்கி சாப்பிட்றது ஒரு போதை. இந்த நம்ம சேவ் பண்ணலான்னு கடைசியில் எதுவுமே ஆப்ரேஷனுக்கும் மருத்துவத்துக்கும் வழக்குக்கும் வாய்தாக்கும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும். தேவையில்லாத செலவெல்லாம் தேவையில்லை. சரீரமும் சேர்ந்து பாதிக்கப்படுது. டைம், மணி, எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு புள்ள ஒன்று தரம் தாழ்ந்துன ஒரு குடும்பத்தில் போய் காலை வச்சு அவனை தான் கட்டுவேணும் பொண்ணு. அது எவன் ஜவம் பண்ணாலும் போகாது.
பிள்ளைகள் நியாய தீர்ப்புக்காகவும் காணப்படுகிறார்கள், ஆசீர்வாதத்துக்காகவும் காணப்படுகிற பெற்றோட வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, முப்புரி நூல் சீக்கிரமாக யாராது பிதா குமாரன் பரிசுத்தன் திரியேக தேவன், அதே போல் கணவன் மனைவி கர்த்தர் கூட இருக்கிறார். ஏதேன் தோட்டமாக இருக்க வேண்டும். இன்று வாடகை வீட்டில் இருந்து வாழ்கிறவர்கள் நீங்கள் நாளைக்கு சொந்த வீட்டுக்கு கட்டி போவீர்கள் இயேசு நாமத்தில். ஆனால் அந்த சத்தியத்துக்கு கடைப்பிடிங்க. இதுக்கெல்லாம் அஞ்சு கொண்டு வாடகை வீட்டில் நான் இருக்கிறது எனக்கு கனவீனம், என்னை எப்படி குத்துறான் கொடையிறான், என்னை நெருக்கிறான் ஹவுஸ் ஓனர்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி போய் தாய் வீட்டு மேலே உட்கார்ந்து கீழே உட்காரதெல்லாம் இருந்துச்சுனாக்கா வாழ்க்கை ரொம்ப கசந்துடும். வாழ்க்கையில் அதிருப்தி காணப்படும். தேவையில்லாத எங்கோ போக வேண்டிய எகிப்தின் வாதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். நான் சபைக்கு வெளில ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இழந்தது திரும்ப வரப்போகிறது. ஆனால் நான் மாற்றிக்கொள்கிறேனா, இன்னும் தாய் தகப்பனுடைய ரத்தத்தை உறிந்து குடிக்கிறேனா, திருமணமாகி பிள்ளைகள்லாம் பிறந்து கூட இனி சப்போர்ட் கேட்பாங்க சில பேர், ஏன்னே தெரியல. ஒன்றும் பெற்றோராவது பிள்ளைங்களை உறிஞ்சி சாப்பிடும், அப்படி இல்லைன்னா பிள்ளைகளாவது பெற்றோரை உறிஞ்சி சாப்பிடுவாங்க. ஏன் இது? இடைவெளியோடு வாழ தெரியாதா? தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது, இல்லைன்னு சொல்லலை. என்ன உங்களை நாசப்படுத்தாமல் நீங்கள் இதெல்லாம் செய்யணும். அந்த காலத்தில் பிள்ளைகளை அக்கினி கடக்க பண்ணினாங்க, மேலகுக்கும் அஸ்தோத்துக்கும் அவர்கள் தீ கடக்க பண்ணினாங்க, அசுத்த ஆவிகளுக்கு பலியிட்டாங்க. இப்போ கொடுக்குற நெருக்கம் பசங்க அசுசியான வாழ்க்கைக்குள்ளே போகுது. ஏற்கனவே அது வீக்கு சில விஷயத்தில். அப்போ புருஷ முன்னாடிக்குள்ளே சண்டை வர வைக்கிறது யார்? ஆமாம், அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ அவன் போஜனம் கொடுக்குறதோ, அவன் தண்ணீர் கொடுக்குறதோ, புசிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ கொடுக்குறது தப்பு இல்லை. அவங்களால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, பாவியாகிய மனுஷர்கள். இந்த தாத்தாவும் இந்த அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லாங்க, அவனை கவனின்னுவாங்க. இவன் அவ்வளோதான். இவனை பராமரிக்க முடியாது. இவன் கடன்பட்டு உடன்பட்டு போய் உடன்பிறப்புகளுக்கு கொடுத்து இந்த குடும்பம் ஒரு பக்கம் இறங்கும், இம்பேலன்ஸ் ஆகும், சீசா மாதிரி ஆகிடும். சொந்த மனைவி மக்கள் ரொம்ப சிறுமப்படுத்தப்படுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை இந்த புருஷன் உண்டாக்கிடுவான். இது ஓதுது இல்லையா மந்திரம் இல்லை, சும்மா நயம் பண்ணினா அழுது ஒப்பறி வச்சு, அது ஒரு வீக்னஸ் ஆம்பளைங்களுக்கு. தன் இனம் தன் ஜனம்னா அவ்வளோதான். அவன் வேதம் என்ன சொல்லுகிறது? பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய திருசபைக்கு கிறிஸ்து சொந்த ஜனத்தை எழுந்து தான் திருசபை பெற்றுக்கொண்டார். தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்லுது, இல்லைன்னு சொல்லலை. குறைவாக இருக்கிற சகோதரன் கொடுன்னு சொல்கிறது. ஆனால் அவனுக்கு குறை நிறைவாக்குற மாதிரி கொடுக்கணும். முதல்ல பஸ் பாஸ் வாங்கி கொடுங்க, இல்லை டிக்கெட்டு ட்ரெயின் பேட் வாங்கி கொடுங்க, போய் ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லுங்கள். அவனுக்கு மாதம் நம்ம சவரட்சணை கொடுத்துட்டு இருந்தோன்னாக்கா அவன் நல்ல சுகம் பார்த்துருவான். உழைப்பாளி சுகம் பார்த்தா வரப்பேறி கூட கழிக்க மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். அவன் குறைக்கெல்லாம் நீங்கள் நிறைவாக இருக்க முடியாது. குறைப்பட்ட சொன்ன உதவி செய்யலாம், இல்லைன்னு சொல்ல. ஒரு உத்தியோகம், ஒரு தொழில் ரீதியான காரியங்க, அவனுக்கு ஏதாவது தொழில் தெரிந்திருக்க வேண்டும். அந்த தொழிலுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அந்த தொழில் நாளைக்கு உங்களையும் காப்பாற்றுறதா இருக்கும். அவர் வேலைக்கு போக மாட்டார், தவிர வீட்டில் இருப்பார். இந்த கேள்வி உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும், கொடுன்னு. அப்போ உங்கள் குடும்பத்துக்கு யார் செய்கிறது? இதெல்லாம் குடும்ப ஞானம் வேணும். பிதாவின் வீட்டை கனம் பண்ணணும், பிதாவின் வீட்டை விட்டு விலகாது இருக்கணும். குமாரன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் பார்த்து நடந்து கொள்ளுங்க, யாருக்கு அடிமையாகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பெண்களுக்கு மட்டும் இந்த பலவீனம் இல்லை, ஆண்களுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது. ஆமாம், மொத்த சகோதரன் கட்டுன்னு இருக்கிறான். என்னோட இளைய சகோதரன் வந்துட்டானே, ஏன் மொத்தமாக ஆட்டையை போடலான்னு பார்த்தான். இன்று அதானே நடந்து கொண்டிருக்குது. நடுவில் அந்நிய பாஷை பேசுறது, இதில் நடுவில் ஆராதிக்கிறது, இதில் நடுவில் வெள்ளையும் சொல்லியமாக வர்றது. ஆவிக்குரிய சபையில் சொல்கிறேன், உள்ளே போய் பார்த்தாக்கா தெரியும் அநியாய பாஷை நடக்கும். ஒன்று அநியாயங்கள் நடக்கும், இல்லாவிட்டால் அந்த பக்கமே போக மாட்டாங்க. வச்சா குடுமி சர்ச்சா மட்டுன்றாங்க இல்லையா, அது மாதிரி ஆகிடும். ஏன் நடுநிலையாக இருக்க தெரியாதா? யார் கேட்பது, யார் சொல்லுது, யார் பூனைக்கு மணி கட்டுவது? சொன்னால் தசமாக கொடுக்க மாட்டான், போய்டும், வேறு சபைக்கு போய்டும். அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கு இதிலெல்லாம் தலையிட்டு அசிங்கப்பட்டு கொள்ளணும்? இல்லை ஐயா, இதை சொல்லாது இருக்கிறவனுக்கு ஐயோ, சத்தியம் இல்லை தானே இது. இதெல்லாம் சத்தியத்தை சார்ந்த காரியங்கள் தானே. இதெல்லாம் சுயநீதியா இல்லை நான் அறிவுரை கொடுக்குறேன்னா?
இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள். சிலுவை மரத்தில் கர்த்தர் கிறிஸ்துவாகிய மணவாட்டிக்கென்று மணவாட்டி சபைக்கென்று தன் சொந்த ஜனத்தை இழந்தார். அப்போ தான் மணவாட்டி சபை கிடைத்தது. தாயின் தகப்பனை விட்டு மனையோடு இசைந்திருக்க கடவுள் வேதம் சொல்லுகிறது. இந்த ரகசியம் மகா பெரிது. எபேசியர் 5:20 வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதுக்குன்னு பெற்றவங்க சங்கம் அறுத்துட்டு வரணும்னு சொல்லலை. அவங்கள போஷிக்கிறது உங்கள் மேலே விழுந்த கடமை என்ன செய்யுங்க. ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள். கை கால் நல்லா இருக்குது, போய் எங்கன்னா வேலை செய்யலாம். கை காலே நல்லா இல்லானாலும் இன்னும் அரசு நிறைய மாற்றுத்திறனாளிக்கு சலுகை கொடுக்குது. நல்லா கை கால் இருக்கனோட அவன் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வழி வாய்ப்புகளை கர்த்தர், அதாவது தேசத்தின் அதிபதிகள் கொடுத்துருக்குறாங்க. எதையுமே செய்யறது கிடையாது. இதுங்க சும்மா இல்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா பாவியாக மனுஷன் உற்சாகப்படுத்துனீங்கன்னா பெரிய நன்மையை கெடுத்து போட்டுருவான். பாவியாக மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போட்டுருவான். குடிகாரனா வெளில நில்லுன்னு சொல்லு, தப்பே இல்லை. அவன் குடிச்சிட்டே எதுனா வளர போய் ஒருத்தன் அப்படி தான் என்ன பண்ணிட்டான், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான் சொந்தக்காரன், அவன் குடிக்காரன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, வீட்டு அம்மாவுக்கு. இதுதான் ஒய்ஃபு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். திருமணமாகி 2 குழந்தெல்லாம் பிறந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு இவர் வரல, நம்ம கூப்பிட முடியல, இவர் எங்கள் சொந்தக்காரன், இதுதான் ஒய்ஃபுன்னா. அந்த குடிகாரப்பாவை என்ன சொன்னான் தெரியுமா? அப்போ அது யார்ரா அப்படின்னு கேட்டான். அப்போ அதுன்ட்டு போயிட்டான் அவன். அது எதுன்னு சொல்கிறதுக்குள்ளே இவனுக்கு விடிஞ்சிடுச்சு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அவன் ஏதோ வாய்க்கு வந்து சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அதுன்ட்டு போயிட்டான். இந்த அம்மா அவனை கேட்க ஆரம்பிச்சு, அப்போ அதுன்னா என்ன, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா, அது இருக்கா, அது இருக்கா. அவனை போட்டு நையத்தோட உடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மா. சமாதானம் போச்சு. சந்தேக பேய் உள்ளே வந்துச்சுன்னா போதும், அது ஓட்டினோம் சீக்கிரம். அது நியாயமான கருத்தாக தானே இருக்கு அவர் சொல்கிறது. அப்போ அதுனா என்ன அர்த்தம்? நீ லவ் பண்ணியா, நீ யார் கூடயாது இருந்தியா, முதல்ல உனக்கு கல்யாணம் ஆச்சா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன் நான், சரியா விசாரிச்சாங்களா, விசாரிக்கலையா, நீங்கள் எந்த சபைக்கு முன்னாடி போனீங்க? அவன் சபையாக சுற்றி வர்றவன் எந்த சபைன்னு சொல்லுவான். உங்கள் வார்த்தையில் உண்மை இல்லை, பாஸ்டர் யாருன்னே சொல்ல மாட்டேன். யார் பாஸ்டர் அவனுக்கே தெரியாது. அவன் வாரம் ஒரு இடத்துக்கு போவான். ஒரு நாள் அந்தோனியார் கோயிலுக்கு கூட போவான், ஒரு நாள் வேளாங்கண்ணிக்கு போவான், ஒரு நாள் பெந்தகோஸ்து சபைக்கு வருவான், ஒரு நாள் சிஎஸ்ஐ சபைக்கு போவான். யாரை காட்டுறது? அங்கே இருக்கிறவனு ட்ரான்ஸ்ஃபர் ஆகினே போவான். எங்கே படிச்சிங்க? அவன் எங்கே படித்தான், எங்கே படித்தான் முடிக்கல. அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவனால் ஒழுங்கான பதிலும் கொடுக்க முடியாது. எல்லாம் இன்கம்ப்ளீட். சபை இந்த லட்சத்தில் இருக்குது, படிப்பு அந்த லட்சத்தில் இருக்குது, வேலையை உருப்படாது. இது வேலைக்கு போகிற பொண்ணாச்சுன்னு கட்டி வச்சாங்க அப்போ. அதான் ஃபேக்ட்டு. இப்போ அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க எதுலேயோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் யாருன்னா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பான். ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்கும், ஏதோ முன்னாடியே கல்யாணம் ஒன்றும் தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் மனசு வச்சுன்னா நம்ம கேட்குது. சொல்லுன்னா இவன் ஒரு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். ஈவன் தெரியும் நம்மளுக்கு. அந்த அம்மா சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுலேருந்து அவனை பார்த்து நான் சேர்க்காதன்னு என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டான். அவனை எப்படியோ அவனை மறுபடியும் குடியெல்லாம் வாங்கி கொடுத்தவன் போயிட்டான். நான் எங்கே போனான்னு தெரில. அவன் வந்ததே இவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு ஏன் தெரியாது. பாவியாக மனுஷன் பெரிய நன்மைக்கு எடுத்து போடுறான். போதுமா? எடுத்துக்காட்டு சாட்சி. இதெல்லாம் நல்லா போயின்னு இருக்க குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் ஜனங்க உறவின் பேரில் நமக்கு தான் அந்த பகுத்தறிவு இருக்கணும். நமக்கு தான் நம்முடைய சிலுவை சுமக்கிற அறிவு இருக்கணும். பாவியாக மனுஷன் பெரிய நன்மைக்கு எடுத்து போடுவோம். இந்த மாதிரி வேசிக்கல்லர்கள்ல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கலாம். வீட்டில் நம்ம எடுத்துக்கொள்கிறதெல்லாம் நம்முடைய அதிகாரத்தின் பேரில் தான் இருக்குது. நமக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. கதவு திறந்து வச்சா எல்லாம் தான் உள்ளே வரும். எருத்தின் கதவை சொல்கிறேன். நண்பராவது கிண்பராவது கூப்பிட்டு சொல்கிறேங்க, இயேசுவே வீட்டின் தலைவர், குடிகாரர்களுக்கு உள்ள அனுமதி இல்லை, புகைக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே அனுமதி இல்லை, வேசிக்கல்லனுக்கு என் வாழ்க்கையில் அனுமதி இல்லை. வேணாம் ஐயா, அவனால் 1000 பிரச்சனை நன்மைகள் வருது நினச்சா கூட நமக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நமக்கேற்ற ராஜாக்கள் நமக்காக காத்திருப்பாங்க. இவன் ரெக்கமெண்ட் பண்ணி தான் போதா? நீங்கள் அப்படி விசுவாசத்தில் நிற்கணும்.
நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது பார்த்து வளங்க. பின்னாட்களில் பங்காளி சண்டை வர்றதெல்லாம் பிள்ளை வளர்ப்பில் சரியில்லை. சில சமயம் பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை தன்வசப்படுத்தி கொள்வாங்க. ஆமாம், ரெபேக்கா அம்மா பண்ணிச்சு பாருங்கள். ஏசாவை பிடிக்காம, டே நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன், நீ போய் ஆசீர்வாதம் வாங்கடான்னு நம்மால் பாஞ்சிட்டார் ஆசீர்வாதம் வாங்க. யாக்கோப் கடைசி வரைக்கும் அது பெரிய பங்காளி சண்டை ஆகி வீட்டை விட்டே வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு யாக்கோப். ஆமாம், பிடிக்கல, அவன் பெண் எடுத்த இடம் பிடிக்கல. சிலதெல்லாம் இந்த வயோதிக காலத்தில் தூண்டி விடுக்கக்கூடிய அந்த சுபாவங்களுக்கெல்லாம் வந்துடும். வாலிபத்துக்கே வயசுக்கேற்ற சேட்டை பண்ணுவான் மனுஷன். வாலிப வயசில் நான் ஒரு சேட்டை பண்ணுவேன், திருமணத்துக்கு முன்பு ஒரு சேட்டை பண்ணுவேன், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சில சேட்டை பண்ணுவேன், பிள்ளை பெற்று பண்ணுவேன், பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு முன்னே ஒன்று பண்ணுவேன், நடு வயதில் ஒன்று பண்ணுவேன், 40 வயசில் நாய் கொணும். அப்புறம் வயசுக்கேற்ற ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்ஸ் ஃபாலோ ஆகும். நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். எப்படி இருந்தாலும் முதல்ல நான் பழிவாங்க துடிப்பேன், அப்புறம் எனக்குரிய ஜனங்களை வச்சு பழிவாங்க துடிப்பேன், அப்புறம் உறவின் பேரில் பழிவாங்க துடிப்பேன். இது எல்லாம் அன்பின் பேரில் நடக்கக்கூடிய யுத்தங்களாக காணப்படும். எதுவும் வெளில தெரியாது. அவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக நான் இருப்பேன். குடும்பத்திற்குள்ளே நடக்கிற காரியங்கள் சொல்லுகிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம கர்த்தர் மன்னித்தார், கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை மற்றவர்களை மன்னிக்கும்படி கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் கவர்ட் த ஹார்ட்ஸ் ஆஃப் யுவர் பீப்புள். அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தினாலும் சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இடத்தை திரும்பி பெறுவதற்குரிய ரகசியங்களை போட்டு கேளுங்க, யூடியூப்பில் வரும். இதிலே கர்த்தவங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீ சொன்ன ஆசீர்வாதையும் பலப்படுத்தி கிருபைக்குள்ளேயும் எடுத்துக்க. எந்த பட்சபாதமும் இல்லாமல் கர்த்தர் இவர்கள் எழும்பி செயல்பட கிருபைத்தார். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலம் சில பர்சன் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். Saturday we have fasting prayer, live fasting prayer as well. You can connect us in Google also. God bless you. வீட்டு சந்திப்பு தான் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.